நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு. அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. நான் விஜயண்ணா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? கூடவே இருக்கிறவங்களண்ணா, உன் கூடவே வாழ்ந்த 25 வருஷமா உன் கூடவே வாழ்ந்த மனைவியை அரசியலுக்காக அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நீ அரசியல் ஆதாயத்துக்காக கட்டின பொண்டாட்டியே கேவலப்படுத்திட்டு இருக்க. இதில் வேற நீ பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிற. ஸோ இதெல்லாம் எப்படி தான் கேட்டுட்டு உன் கட்சியில் ஒருத்தன் கூட அறிவில்லாமல் இருக்கான்னு எனக்கு தெரியலை. பெண்கள் பாதுகாப்பை பற்றி நீங்கள் பேசக்கூடிய கட்சியே கிடையாதுண்ணா. முதல்ல எப்படின்னா 25 வருஷமாக உன் கூட வாழ்ந்த மனைவி திமுக கொடுக்குற எச்ச காசுக்காக இல்லைன்னா திமுக செய்கிற சதிக்காக கரியரோட உச்சத்தில் இருக்க கணவன் மீது ஏதாவது ஒரு மனைவி வழக்கு பதிவு பண்ணுவாங்களா? இதுக்கு திமுக சதின்னு அப்படியே தூக்கி பழிய போடுறையே, இது திமுக சதியா இல்லை நீ அவங்களுக்கு செஞ்ச சதியா? கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு அதை அடுத்தவன் மேலே பழியா போட்டுட்டு போகிற ஒன்ன மாதிரியான ஒரு நபரை எப்படி அந்த கூட்டம் நம்புதுன்னு எனக்கு தெரியல. இதில் நீ பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிற தெரியுமா? பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமாகவே நான் உன்கிட்ட கேள்வி கேட்குறேன். உன் கட்சியில் இருக்கவங்ககிட்ட ஆண்கள்கிட்ட இருந்துலாம் வேணானா, பெண்கள்கிட்ட இருந்தே பெண்களை பாதுகாக்க முடியல தெரியுமா? தாரிகா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற ஒருத்தங்க ஒரு விவாத மேடையில் உன் கட்சியிலேருந்து ஒரு சின்ன பெண்ணை கூட்டு விஜயண்ணா படமே போட மாட்டாங்க அப்படின்னு பேசினதை அந்த அக்கா நக்கலாக கிண்டலாக பண்ணி பேசினாங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் சரி. ஆனால் அது கீழே அந்த இதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறது எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டிவிக்கே ஆண் அணில் குஞ்சுகள் இல்லை பெண் அணில் குஞ்சுகள். எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீ ஒரு உன்னை உன் கட்சியில் அவன் வச்சுருக்கான், உன்னை உன் கட்சியில் இவன் வச்சுருக்கான், நீ ஒரு அப்படின்னு அசிங்கமாக கமெண்ட் பண்ணான். நானும் ஃபேக் ஐடியா தான் இருக்கும், ஏன்னா பொட்டப்பில் போட்டோ வச்சுட்டு தான் ஃபேக் ஐடியில் அணில் குஞ்சுகள் எவ்வளோ பேசுவானுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க தான் பெண்களோட ஐடி தான். இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்தே இன்னொரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு கட்சியை நான் பார்க்குறேன்னா அது உன் கட்சி தானா? எப்படி இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணிட்டு நீ மற்ற கட்சி மேலே பழிய போறேன்னு எனக்கு தெரியல. அதுல வேற என்ன சொல்லுவேன்? பெண்கள் பாதுகாப்புனா கொட்டி கிடக்கா, இதை கேட்கறதுக்கு டைலாக் வேற. நான் நீ என்ன ஏழவுனாலும் பண்ணி தொலை, அரசியலுக்காக உன் பொண்டாட்டியை நீனே இழிவுபடுத்தாத. இவ்வளத்துக்கும் டிவிக்கேயோட கட்சி பேரை வச்சுக்கிட்டு உன் மனைவியை கேவலமாக ஐட்டோன்னுலாம் போட்டாங்க. நீ உடனே இப்போ சொல்லுவீங்க அணில் குஞ்சுகள்லாம் வர்றது என்னன்னா அது ஃபேக் ஐடிடா, திமுகவும் நாம் தமிழர் கட்சி உங்களை மாதிரி ஆட்கள் தான் கிரியேட் பண்ணாங்க. நான் கேட்குறேன், டிவிக்கே ஐடி விங்கு எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஐடி யாருன்னு இன்னும் பிடுங்க முடியல அவங்களால? அந்த ஐடி மேலே வழக்கு பதிவு பண்ணலையா? பொன்ராஜ் சொன்னால் மட்டும் கேஸ் எங்கள் பெண்களை அவர் இழிவுபடுத்தி பேசிட்டாருன்னு கேஸ் கொடுக்க போன தலைவன் உங்கள் தலைவன் ஏன் இது சம்மந்தமாக வாயை திறக்கல? கட்டின மனைவியாய சொந்த கட்சிக்காரனோ பிற கட்சிக்காரனோ அசிங்கப்படுத்துறான்ல. ஒரு உண்மையான மானமுள்ள ஒரு கணவன் ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான்? பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேச ஒரு தலைவன் என்ன பண்ணுவான்? அது எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் என் மனைவியை பற்றி எப்படா நீ பேச போச்சு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி அவன் யாருன்னு கண்டுபிடிக்க தானே சொல்லியிருப்பான். அந்த மாதிரி விஜய் செஞ்சாரா? அதுலேயும் எனக்கு உன் மேலே பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. உன் மனைவியை வச்சு மற்ற கட்சிக்காரங்க அரசியல் பண்ணால் பிரச்சனை இல்லை, உன் மனைவியை வச்சு நீனே இப்போ வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்க, அதுவே பெரும் சந்தேகத்துக்கு வருது. கெட்டின புருஷனே மனைவியை வச்சு கேவலமாக அரசியல் பண்ணி பார்க்குற ஒரு தலைவனை முறையாக இப்போ தான்டா பார்க்குறேண்ணா.